إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله فأحسن الحديث هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த சத்திய மார்க்கத்தை சமூகத்தில் போதிக்க வந்த நபிமார்கள், அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்கள், இன்றளவிலும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று கூறி ஆரம்பம் செய்கின்றேன். பாசத்திற்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாளில் இந்த காலகட்டங்களை எல்லாம் கடந்து வந்திருப்பான், அல்லது கடக்க வேண்டிய சூழலில் தன்னை பாதுகாத்து கொண்டு ஈமானோடு வாழ்ந்து வந்திருப்பான். அது பற்றிய செய்தியில்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது மனித வாழ்வில் ஒவ்வொருவரும் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் என்கின்ற செய்தி. எல்லா மனிதர்களுமே குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் சந்திப்பார்கள். அப்போ அல் குர்ஆன் அது பற்றி நமக்கு பல செய்திகளை சொல்லித் தருகிறது. சூரா யாசீனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது ஒமன் நுஅம்மிர்ஹு நுனக்கிஸ்ஹு ஃபில் ஹல்க் அஃபலா யாக்கிலூன் என்று அல்லாஹ் கேட்கின்றான், கேள்வி கேட்கின்றான். அஃபலா யாக்கிலூன், அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? எதை சிந்திக்க மாட்டாங்களா? ஒமன் நுஅம்மிர்ஹு நுனக்கிஸ்ஹு ஃபில் ஹல்க், யாருக்கு ஆயுளை நாம் அதிகமாக்குகிறோமோ, ஒமன் நுஅம்மிர்ஹு, நமக்கு யாருக்கு வாழ்விலே ஆயுளை அதிகமாக ஆக்குகிறோமோ, நுனக்கிஸ்ஹு ஃபில் ஹல்க், படைப்பினங்களிலே அவர்களுடைய நிலையை தலைகீழாக மாற்றி விடுகிறோம். அல் குர்ஆன் இந்த செய்தியை சொல்லுது. இது எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும். ஒரு மனிதன் வாழ்வதாக இருந்தால் அவனுக்கு குறிப்பிட்ட வயது வரைக்கும் இப்படி வாழ்வான். அதற்கு பிறகு அவனுடைய வாழ்வு என்பது அப்படியே தலைகீழாக மாறி போகும் என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்லுது. அதை எப்படி அதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள் முஃபஸ்ஸிரீன்கள் என்று பார்க்கும் பொழுது, எப்படி அந்த ஒரு குழந்தை பிறந்து தவழ்ந்து நடக்க முடியாமல் தட்டுத்தடுமாறி நடந்து, அப்புறம் கைகளை பிடித்து நடந்து, அப்புறம் அதுவாகவே நின்று நடந்து ஓடி ஆடி விளையாடி அதற்கு பிறகு தனக்கென்று ஒரு பொறுப்புணர்வை உணர்ந்து செயல்பட ஆரம்பிக்கின்றானோ, அதே போன்ற நிலைக்கு மனிதன் மறுபடியும் தள்ளப்படுவான். வயதான பிறகு அவர் எப்படி இந்த நிலையில் இந்த ஸ்டார்டிங்குடைய நிலை இருந்துச்சோ அதுதான் அவருடைய முடிவு நிலை. படுத்த படுக்கையாக இருப்பார். பிறந்த உடனே குழந்தை ஓடுமா ஆடுமா மாதிரி குழந்தைகளால் என்ன செய்ய முடியாது, மனிதர்களால் நடக்க முடியாது. இதை குர்ஆன் சொல்லுது, நடக்க முடியாது. கடைசி நிலையும் இப்படி தான். நீங்கள் மௌத்தா போகிறதுக்கு முன்னால் உள்ள அந்த காலகட்டம் இருக்குதே, அது யாரையாவது பிடிச்சிட்டு நடக்கிற மாதிரி காலமாயிடும். யாரையாவது பிடிச்சிட்டு நடக்கிற மாதிரி, யாராவது நமக்கு சப்போர்ட்டுக்கு வேணும், யாராவது ஒரு ஆள் கூட இருக்கணும், நம்ம துணைக்கு இருக்கணும். நம்ம தேவைகளை நிறைவேற்றுவதாக இருந்தால் கூட ஒரு கம்பையோ அல்லது ஒரு கட்டிலையோ பிடிச்சிக்கிட்டு தான் என்ன செய்வோம்,
நம்ம போக ஆரம்பிப்போம். கடைசி கட்டம் எப்படி இருக்குன்னா படுத்த படுக்கையா இருக்கும். ஒரு நாள் 2 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதரே படுத்துட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே கடைசி நாள் படுத்து விட்டார்கள். அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை. தொழுகைக்காக தோழர்கள் அழைத்து செல்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரை ஃபர்லான தொழுகைக்கு அழைத்து செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னை தொழுகைக்கு கூட்டிட்டு போங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போகக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த தோழர்களுடைய தோளில் தன்னுடைய கரத்தை போட்டுக்கொண்டு ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக பள்ளிவாசலை நோக்கி சென்றார்கள். எப்படி அவங்களால நடமாட முடியல, எப்போதும் போல நடமாட முடியல. கடைசி அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தை சந்தித்தார்கள். மௌத்துக்கு முன்னால எல்லாரும் படுக்க போறோம். மௌத்துக்கு முன்னால எல்லாருக்கும் ஒரு மரண படுக்கை இருக்கிறது. கண் பேசும், காது பேசும், நாவு பேசும், உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் அதன் தேவையை நிறைவேற்றுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கும். ஆனால் யாராவது ஒருவருடைய உதவி கண்டிப்பாக அந்த நேரத்தில் வேண்டும். இது அல் குர்ஆன் சொல்லுது, வமன் நுஅம்மிருஹு நுனக்கிஸுஹு ஃபில் ஹல்க் அஃபலா யஅகிலூன். உங்களுடைய யாருக்கு வாழ்நாளை அதிகப்படுத்துகிறோமோ அவருடைய நிலையை தலைகீழாக மாற்றி விடுகிறோம் என்று அல் குர்ஆன் பேசுகிறது. இது ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவன் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளில் இது முக்கியமான காலகட்டங்கள் இதெல்லாம். அப்ப இது நமக்கு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருந்தாலும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காலகட்டத்தை குறித்து அல் குர்ஆன்ல என்ன பேசுறான், காலத்தை குறித்து என்ன பேசுகின்றான், வல் அஸ்ர் என்று சொல்கின்றான். காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். இந்த காலகட்டத்தில் தான் நம்ம வாழ போறோம். நம்ம விவரம் தெரிய ஆரம்பிச்சதுலேருந்து மரணப்படுக்கைக்கு செல்கின்ற வரைக்கும் உள்ள காலகட்டம் இருக்குதே, மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம், விசாரணைக்கான காலகட்டம். அல்லாஹ் எல்லா கேள்விகளையும் நமக்கு முன்வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தான் நாம் வாழ இருக்கிறோம். இந்த காலகட்டத்தை பற்றி அல் குர்ஆன் பேசுகின்றது. வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான நிச்சயமான மனிதன் லஃபீ குஸ்ர் நஷ்டத்தில் இருக்கிறான் என்று அல்லாஹ் பேசுகின்றான். அல்லாஹ் பொய் சொல்வானா? அல்லாஹ் பொய் சொல்வானா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மையை சொல்கின்றான். இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். என்ன நஷ்டம்? யார் நஷ்டத்தில் இருக்கிறார்? நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஹஜ் செய்கின்றோம், ஜகாத் கொடுக்கின்றோம், சதகா கொடுக்கின்றோம், மார்க்க விடயங்களில் மிக அதிகமான கவனங்களை எடுத்து ஆர்வம் காட்டுகின்றோம், அல்லாஹ்வுக்கு பயப்படுகின்றோம். இதை விட நான் என்ன செய்ய வேண்டும்? யாரையும் ஏமாத்தல, மோசடி செய்யல, திருடல, பொய் பேசல, அவதூறு பேசல, எந்த ஹராமையும் செய்யல, விபச்சாரம் செய்யவில்லை, மது அருந்தவில்லை. அல்லாஹ் இப்படி சொல்றானே, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் என்று. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் அப்படின்னு ஒரு பாயிண்ட சொல்லிட்டு தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், இல்லல்லதீன சிலரை தவிர. யார் நஷ்டத்தில் இருக்கிறான்? இல்லல்லதீன சிலரை தவிர. அந்த சிலர் யார் என்று சொன்னால் ஆமனு அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள், வஅமிலுஸ் ஸாலிஹாத் இந்த உலகத்துல அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டார்கள், வஅமிலுஸ் ஸாலிஹாத் சாலிஹான நல்ல பலன்களை செய்தார்கள், வதவாஸு பில் ஹக் சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசித்துக் கொண்டார்கள், வதவாஸு பிஸ் ஸப்ர் வதவாஸு பில் ஹக் வதவாஸு பிஸ் ஸப்ர் பொறுமையை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசித்துக் கொண்டார்கள். இவர்களை தவிர, இந்த 4 பண்புடையவர்களை தவிர மற்ற அத்துணை மனிதர்களும் நம்பிக்கை கொண்டு நல்லமல்கள் செய்து பொறுமையை கொண்டும் ஹக்கை கொண்டும் சத்தியத்தை கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் உபதேசித்துக் கொண்டிருந்த இந்த 4 பண்புடையவர்களை தவிர மற்ற அத்துணை மனிதர்களும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகின்றான். அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம் என்றால் அதற்கு நோக்கம் இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிறோம், மறுமையை மறுக்கக்கூடிய மனிதர்கள் தான் அதிகம். முஸ்லிம்களில் கூட, தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தியவனில் கூட மறுமையை மறுக்கக்கூடியவனை பார்க்கிறோமா இல்லையா? மறுமை நாளை மறுக்கின்றான். நம்ம எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்குதா இல்லையா? மறுமை நாள் என்று ஒன்று வரும். நிச்சயம் அந்த நாளில் தான் எல்லா விசாரணைகளும் எப்பதான்? அந்த மறுமை நாளில் தான் நமக்கு விசாரிக்கப்படும். இன்னைக்கு கூட விசாரணை நடத்துறாங்க. 2 பேருக்கு சாத்தாங்குள வழக்கில் தீர்ப்பு வழங்கினாங்களா இல்லையா? எப்படி தீர்ப்பு வழங்குறாங்க? 2 மரண தண்டனை என்று தீர்ப்பு வழங்கினார்கள். 2 பேருக்கும் 2 பேர் கொல்லப்படுறாங்க.
அப்பாவும் மகனும் கொல்லப்படுறாங்க. 2 பேருக்கும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தீர்ப்பு வந்துச்சு. எப்படி தீர்ப்பு வந்துச்சு? 2 பேரையும் கொன்னதற்காக காவல்துறை அதிகாரிகள் 8 பேர் 10 பேருக்கு தீர்ப்பு வழங்குறாங்க. நீதிமன்றம் தீர்ப்பு 2 மரண தண்டனை. அப்ப என்ன அர்த்தம்? அது 2 கொலையை செய்திருக்கிறார்கள், 2 மரண தண்டனை. 2 மரணம் கொடுக்க முடியுமா ஒரு மனிதனுக்கு? மனிதனால கொடுக்க முடியாது. ஒரே தூக்கில் கொலை செஞ்சிடலாம். ஆனா 2வது தூக்குக்கு அவன் உயிரோட இருக்க மாட்டானே. அல்லாஹ் சொன்னான், மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நீ எத்துணை கொலைகள் செய்தாயோ அத்துணை கொலைகளுக்கும் அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். ஒவ்வொரு கொலைக்கும் ஒவ்வொரு தடவையும் செத்த பிறகு அவனுடைய உடலுக்கு உயிரை கொடுத்து இன்னொரு உடலை கொண்டு வந்து சேர்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வேதனையை சுவைக்க செய்வான். தொடர்ந்து அந்த உடல் என்ன செய்யும்? வேதனையை சுவைத்துக் கொண்டே இருக்கும். அப்ப 2 பேரை கொலை செஞ்சா 2 மரண தண்டனை கொடுத்தா பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு எத்தனை மரண தண்டனை கொடுக்கணும்? எவ்வளவு மரண தண்டனை? எத்துணை குழந்தைகளை கொண்டு இருக்கிறான். இன்றைக்கு சர்வாதிகாரத்தின் பெயரால் கொல்லப்பட்ட குழந்தைகளுடைய எண்ணிக்கை எவ்வளவோ. முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம்கள் அல்லாதவர்களும் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். அப்ப இதுக்கெல்லாம் தீர்ப்பு யார் வழங்குவா? அல்லாஹ் தான் வழங்குவா மறுமை நாளில். ஒருத்தர் திருடுறான், இவனுக்கு தீர்ப்பு என்ன? பிடிச்சி ஜெயிலில் போடுறான். ஜெயிலில் போட்டால் வெளியே வந்த பிறகு திருட்டு பெருசாகுது. அவன் யாரால் கைது செய்யப்படுகிறானோ அவர்களும் அதில் பங்கு கேட்கிறார்கள். இப்போ கூட்டா சேர்ந்து காக்க வேண்டியவனும் திருட வேண்டியவனும் சேர்ந்து திருடுகிறார்கள். திருடியவனும் காக்க வேண்டியவனும் சேர்ந்து திருடுகிறார்கள். தொடர்ந்து திருட்டு பெருகி 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 நாளைக்கு அவனே ஒரு அரசியல்வாதியாக வந்து உட்கார்றான். எப்படி இருக்கும்? திருடனவன் அரசியல்வாதியாக வந்து உட்கார்றான். ஏமாத்தினவன் மோசடி செஞ்சவன் மேல வந்து உட்கார்றான். அப்ப திருட்டு என்ன ஆகும்? இந்த திருட்டுக்கு யார் தண்டனை கொடுப்பது? இவன் ஒரு பவர்ஃபுல்லான ஆளா இருக்கிறான், இவனை யார் பிடிக்கிறது? இன்ன பத்ஷ ரப்பிக்கல சதி. அல்லாஹ்வுடைய பிடி எப்படி இருக்கும்? மிக கடுமையாக இருக்கும். எத்தனை தடவைனாலும் அந்த ஆத்மா, அந்த உயிரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்டிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். ஆகையால நமக்கு நாம மௌத்தா போன பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான்? நமக்கு மறுபடியும் உயிரை கொடுப்பான். இந்த உயிர் உடலோடு சேர்க்கப்படும். இந்த உடல் அந்த கரையை அரிச்சிட்டோ அல்லது இன்னபிற புழுப்பூச்சிகளை அரிச்சிட்டோ போயிட்டாலும் கூட மறுபடியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு உடலை கொண்டு வந்து நம்முடைய உயிருக்கு சேர்ப்பான். இந்த உயிர் தான், இந்த ஆத்மா தான், இந்த ரூஹ் தான் விசாரிக்கப்படும். உடல் விசாரிக்கப்படாது, இந்த கை விசாரிக்கப்படாது, இந்த ரூஹ் விசாரிக்கப்படும். இந்த ரூஹ்க்கு அல்லாஹ் கேள்வி கேட்பான். இந்த ரூஹை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த உடல் தண்டிக்கப்படும் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. ஆக அன்பான சகோதரர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் நாம் என்ன ஒரு நம்பிக்கை ஆழமாக வைக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயம் என்னை விசாரிப்பான். நான் இறந்த பிறகு எனக்கு ஒரு வாழ்வு இருக்குது, கபர் வாழ்வு இருக்குது, கபருக்கு பிறகு ஒரு மறுமை என்கின்ற ஒரு வாழ்வு இருக்கிறது. இந்த 2 வாழ்விலும் நாம் தப்பிக்க முடியாது என்கின்ற அந்த நம்பிக்கையை நம்ம ஆழமாக வைக்கணும். இதில் இன்னொரு செய்தியை கவனிக்கணும். என்ன தெரியுமா? நாம் நினைக்கிறோம், இந்த உலகத்தில் வாழும் பொழுது பெயர் கிடைத்து விட்டால், புகழ் கிடைத்து விட்டால், செல்வம் கிடைத்து விட்டால், அல்லது சமூகத்தின் அங்கீகாரம் கிடைத்து விட்டால் நம்ம தான் பெரிய ஆள் நினைக்கிறோம். ஆனால் அல் குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா? யாருமே பெரிய ஆள் கிடையாது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த மனிதனும் பெரியவன் கிடையாது. யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன்ல சொல்றான். சூரத்து தஹ்ரீனுடைய முதல் வசனம், ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷையம் மதுகூரா. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, உங்க எல்லாரையும் நம்ம பூஜ்ஜியத்திலிருந்து படைச்சோம் அப்படிங்கிறான். எதுவுமே இல்லாத ஒரு பூஜ்ஜியத்திலிருந்து உங்களை படைச்சோம் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. பூஜ்ஜியம்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்க பிறப்பதற்கு முன்னால் உங்களுடைய நிலை என்ன? இப்ப நான் பிறக்கிறதுக்கு முன்னால என் நிலை என்ன? என் தாய் தந்தையை திருமணம் செய்வதற்கு முன்னால் நான் யார்? ஒரு விந்தாக கூட நான் உருவாகி இருக்க மாட்டேன். ஒரு துளியாக கூட நான் உருவாகி இருக்க மாட்டேன். அதுதான் குர்ஆன் சொல்லுது. ஹல்லதா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி, மனிதனிடமிருந்து ஒரு காலம் இருந்தது, லம் யகுன் ஷையம் மதுகூரா, அந்த காலகட்டத்தில் இன்னதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் கிடையாது. எல்லார் நிலையும் அதுதான். உங்களுடைய கடந்த காலத்தை நினைத்து பாருங்கள். உங்க அப்பா பிறக்கிற வரைக்கும், உங்க அப்பா பிறந்த காலகட்டத்தில் நீங்க யாரு? நான் யாருமே கிடையாது, நான் பூஜ்ஜியம். அப்ப அல்லாஹ் கொண்டு வந்து என்ன செய்யறான்? பாப்பாவுடைய முதல் தண்டனை ஏத்துறான்.
உம்மாவுடைய கருப்பையில ஏத்துறான், அது குழந்தையாக உருவாகுது, அது வெளியே வந்து இன்னைக்கு உங்களுக்கு முன்னால என்ன செய்யுது, நடமாடிக்கொண்டு இருக்கிறது. அப்ப அல்லாஹ் சொல்றார், லம் யகுன் ஷையம் மதுகூரா, இன்னதுதான் அப்படின்னு கூறப்படக்கூடிய நிலையில் நீங்கள் இல்லை என்று குர்ஆன் பேசுகின்றது. ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இதையெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம வாழ்வில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு காலகட்டங்களையும் கொண்டு வந்து நிலைநிறுத்துகின்றார். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாரும் இந்த காலகட்டத்தை எல்லாம் சந்திக்கணும். சந்திக்க முடியாத ஒரு காலகட்டம்னு குர்ஆன் சொல்லுது. என்ன? லம் யகுன் ஷையம் மதுகூரா, நீங்க சந்திக்க முடியாத காலகட்டம், நீங்கள் சந்திக்க வேண்டிய 2 முக்கியமான காலகட்டம். நீ ஆணோ பெண்ணோ, முஸ்லிமோ காஃபிரோ, முஷ்ரிக்கோ முனாஃபிக்கோ, யாராக இருந்தாலும் சரி 2 காலகட்டத்தை சந்திக்கணும். ஒன்று பிறக்கும் போது உள்ள காலகட்டம், இன்னொன்று மரணிக்கும் போது உள்ள காலகட்டம். நிச்சயம் அந்த காலகட்டத்தை சந்திக்க வேண்டும் என்று குர்ஆன் பேசுகிறது. இதற்கு மத்தியில் உள்ள காலகட்டம் இருக்குத, இதை பற்றி சொல்லும் பொழுது மனிதர்கள் 3 காலகட்டங்களை நிச்சயம் சந்திப்பார்கள். ஒவ்வொரு மனுஷனும் என்ன செய்வான்? 3 காலகட்டத்தை சந்திப்பான். அந்த 3 காலகட்டமும் எப்படிப்பட்ட காலகட்டம் தெரியுமா? சும்மாலாம் அந்த காலகட்டத்தை கடந்து போக முடியாது. அந்த 3 காலகட்டமும், ஒன்று பாவத்திலேயே மூழ்கி போன காலகட்டம், பெரும்பாலும் பாவத்திலேயே பெரும்பாலும் மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். ஒன்று, பெரும்பாலும் அவன் பாவத்திலேயே மூழ்கி போயிருப்பான், முதல் காலகட்டம். இரண்டாவது காலகட்டம், அவனை யாராவது எச்சரிக்கை செய்து அவனை மீட்டு கொண்டு வந்து இஸ்லாத்தோடு இணைத்திருப்பார்கள். மார்க்கத்தை கடைபிடிப்பான், தொழுகையை நிலைநாட்டுவான், ஜகாத்தை கொடுப்பான். இது இரண்டாவது காலகட்டம். எல்லார்ட்டையும் இருப்பது, எனக்கு தெரிஞ்சு பெரும்பான்மையான சகோதரர்களிடத்திலே இது இருக்கும். அப்போ இரண்டாவது காலகட்டம் என்ன செய்கிறார்? தொழுகையை நிலைநாட்டுகின்றார், அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்கின்றார், ஒழுக்கம் பேணுகின்றார். இது இரண்டாவது காலகட்டம். மூணாவது காலகட்டம் என்ன தெரியுமா? இந்த இரண்டாவது காலகட்டமும் முதல் காலகட்டமும் நமக்கு எதை பெற்று தரும் அப்படிங்கிற அந்த பயத்தோடே வாழக்கூடிய காலகட்டம். என்ன, மரணத்தை நோக்கி போகிறோம். அல்லாஹ் இந்த இரண்டாவது காலகட்டத்தை கொண்டு எனக்கு நன்மைகளை தரப்போகிறானா, அல்லது முதல் காலகட்டத்தை என்னுடைய மூன்றாவது காலகட்டத்தினுடைய செயல்பாடுகளை முன்னிறுத்தி முதல் காலகட்டத்தை கொண்டு தண்டிக்கப் போகின்றானா என்று நினைக்கக்கூடிய இந்த கடைசி காலகட்டம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அம்ர் இப்னு ஆஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இந்த அம்ர் இப்னு ஆஸ் என்கிற நபித்தோழர் இந்த 3 காலகட்டத்தையும் விவரிக்கிறார். எப்போது விவரித்தார் தெரியுமா? மரண தருவாயிலே விவரித்தார். தான் மரணிக்க போகக்கூடிய நேரத்தில் விவரித்தார். ஒரு மனிதன் இந்த 3 காலகட்டத்தையும் எப்படி சந்திக்கிறான் என்பதை அவருடைய வாழ்வை கொண்டு அறிந்து கொள்ளலாம். பாவத்தோடு வாழக்கூடிய ஒரு காலகட்டம், இஸ்லாத்தை வெறுக்கக்கூடிய காலகட்டம், பாங்கு சொன்னால் தொழுகைக்கு அழைக்கப்பட்டால், அல்லது மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் கடமைகள் போதிக்கப்பட்டால், அல்லது மார்க்க தோற்றத்தில் உள்ள மனிதர்களை கண்டால் கோபப்படக்கூடிய விசனப்படக்கூடிய ஒரு மோசமான காலகட்டம். இரண்டாவது காலகட்டம், நன்மைகளையும் தொழுகையையும் இபாதத்துகளையும் அதிகம் செய்யக்கூடிய காலகட்டம். இதை அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் விவரிக்கிறார்கள். எப்படி விவரிக்கிறார் தெரியுமா? அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் மிக தெளிவாக விவரிக்கிறார். அதில் முதல் செய்தியை சொல்றாரு. அவர் நோய்வாய்ப்பட்டு படுத்து இருக்கக்கூடிய நேரத்தில் நபித்தோழர்கள் எல்லாம் சந்திக்க போறாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போனால் நபித்தோழர்களை பார்த்த உடனே முகத்தை திருப்பிக்கிறார். நோய்வாய்ப்பட்டு படுக்கையில், மரணப்படுக்கையில் இருக்கின்றார். இப்போ அவர் என்ன செய்கிறாரு? முகத்தை திருப்பிக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறார். அவருடைய மகன் ஒருத்தர் உண்டு, அப்துல்லா என்று சொல்லி. அப்துல்லா என்ன செய்கிறார்னா, என்னுடைய தந்தையே, உங்களை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இன்னென்ன சிறப்புகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். உங்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இன்னென்ன சிறப்புகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த சிறப்புகளை எல்லாம் அவரிடத்தில் ஞாபகப்படுத்துகின்றார் அப்துல்லா. இதை கேட்டுட்டு அம்ர் இப்னு ஆஸ் அவங்க சொல்றாங்க, நான் 2 காலகட்டங்களை கடந்து வந்தேன். அதில் முதல் காலகட்டம் எப்படிப்பட்டது என்றால், இந்த உலகத்திலேயே எனக்கு வெறுப்புக்குரிய ஒரு மனிதர் இருப்பார் என்று சொன்னால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். யமாமாவை சார்ந்த சுமாமாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போரிலே கைது செய்து கொண்டு வரும் பொழுது 3 நாட்கள் என்ன செய்வாங்க? தன்னுடைய மதீனா பள்ளிவாசலில் கெட்டி வைப்பாங்க. அப்படி கெட்டி வைக்கும்போது அவர் சொல்லுவார், அந்த கைதி சொல்லுவார், எனக்கு இந்த உலகத்திலேயே 3வது நாள் சொல்லுவார், இஸ்லாத்தை எல்லாம் தழுவிட்டு சொல்லுவார்,
எனக்கு இந்த உலகத்திலேயே மிக மிக வெறுப்பிற்குரிய ஒரு மனிதர் இருந்திருந்தார் என்றால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அது அம்ர் இப்னு ஆஸ் என்ன செய்வாங்க, மரணப்படுக்கையில் சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்நாளில் ஆரம்பத்தில் ஒரு காலகட்டம் இருந்துச்சு, இந்த உலகத்திலேயே வெறுப்பிற்குரிய ஒரு மனிதர் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெறுப்பிற்குரிய மார்க்கம் என்றால் அது தீனுல் இஸ்லாம், வெறுப்பிற்குரிய பூமி என்றால் முஸ்லிம்கள் வாழக்கூடிய பூமி தான் வெறுப்பிற்குரிய பூமி. அவ்வளவு வெறுப்போடு நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அந்த நிலையில் நான் மரணித்திருந்தால் நிச்சயம் நான் நரகவாசிகளில் ஒருவனாக ஆகியிருப்பேன். அல்லாஹ் அதிலிருந்து என்னை பாதுகாத்து கொண்டு வந்தான். இரண்டாவது ஒரு காலகட்டத்தை சந்தித்தேன். அந்த காலகட்டத்தில் நுழைவதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கையை நீட்டி நான் பைஅத் செய்வதற்கு முன் வந்தேன். நானும் இஸ்லாத்தை தழுவுகிறேன், என்னுடைய செயல்பாடுகளும் இஸ்லாமிய அடிப்படையில் இருக்கும் என்று வாக்குறுதி கொடுப்பதற்கு நான் முன் வந்தேன். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கரத்தை நீட்டினார்கள். கரத்தை நீட்டி என்னுடைய கரத்தை அதன் மேல் வைக்கக்கூடிய நேரம், நான் கரத்தை கொண்டு போய் வைக்கக்கூடிய நேரத்தில் எடுத்துட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களிடத்திலே பைஅத் செய்வதாக இருந்தால், நான் ஷஹாதாவை மொழிவதாக இருந்தால் ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா, நான் உங்களிடத்திலே கலிமாவை மொழிவதற்கு முன்னால் அதை கேட்கின்றேன், நான் கலிமாவை மொழிந்து விட்டால் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா, என்னுடைய கடந்த கால பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அந்த நபித்தோழர் கேட்டார். அம்ர் இப்னு ஆஸ் உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய இஸ்லாம், அவன் இஸ்லாத்தை தழுவுவது அவனுடைய கடந்த கால பாவங்களை மன்னிக்கும். ஒரு மனிதனுடைய ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுவது கடந்த கால பாவங்களை மன்னிக்கும். ஒரு மனிதனுடைய ஹிஜ்ரத், அல்லாஹ்வுக்காக ஒரு பூமியிலிருந்து இன்னொரு பூமிக்கு கடந்து செல்வது கடந்த கால பாவங்களை மன்னிக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா அம்ர் இப்னு ஆஸே என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்டார்கள். உடனே நான் கையை பிடித்து அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லி கலிமாவை மொழிந்தேன், ஷஹாதாவை மொழிந்தேன். அதோடு இஸ்லாத்திற்கு வந்துவிட்டேன். இஸ்லாத்திற்கு வந்துவிட்டால் இஸ்லாத்தை, அல்லாஹ்வுடைய தூதரை நான் நேசிக்க ஆரம்பித்தேன். எப்படி நேசித்தேன்? கடந்த காலத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுத்தேன். ஆனால் இஸ்லாத்தை தழுவிய மாத்திரத்தில் எனக்கு இந்த உலகத்தில் மிகவும் விருப்பமான ஒரு மனிதர் என்று சொன்னால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாங்க, நான் இஸ்லாத்தை நேசிக்க ஆரம்பித்த உடனே எனக்கு மிகவும் விருப்பமானது எது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். விருப்பமான மார்க்கம் எது? தீனுல் இஸ்லாம். விருப்பமான நகரம் முஸ்லிம்கள் வாழக்கூடிய நகரம் என்று சொல்லி அந்த இடத்துல பதிவு செய்கின்றார். இன்னைக்கு நம்மளுடைய நிலையம் அப்படிதான். ரமலானுக்கு போறதுக்கு முன்னக்குட்டி வரைக்கும் எப்படி இருப்போம்? இஸ்லாத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தொழுகையா இருந்தாலும் சரி, இன்னவிர இபாதத்துகளாக இருந்தாலும் சரி, அசட்டையாக விட்டுவிடக்கூடிய சூழல் கூட நம்ம இடத்துல இருந்திருக்கிறது. தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் ஒரு வெறுப்புணர்வு உள்ளத்தில் ஏற்படுது. மார்க்க விஷயங்கள் காதுகளிலே விழுந்தால் ஏதோ வெறுப்பு வருது, உடனே தட்டி விடுறோம். அது எங்க கேட்டாலும் அதுல இருந்து தூர விலகி போகின்றோம். ரமலான் வந்தோடனே எப்படி இருக்குது? ஃபுல் பூஸ்ட், நல்ல ஈமானோட தக்வாவோட அம்ர் இப்னு ஆஸ் இஸ்லாத்திற்கு வந்தவுடனே அந்த பூஸ்ட் ஆச்சு. எப்படி ஆச்சு? முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த இரண்டாவது காலகட்டம் இருக்குது பாருங்க, அம்ர் இப்னு ஆஸுக்கு அந்த காலகட்டத்தை போன்று நம்முடைய வாழ்வை என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கணும், இந்த தீனுல் இஸ்லாமை நேசிக்கணும், அல்லாஹ்வை நேசிக்கணும், குர்ஆனை நேசிக்கணும், அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை நேசிக்கணும். அதுதான் இந்த உலகத்தில் உயர்ந்தது என்று ஒரு முஸ்லிம் ஆழமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, இவர் இந்த இரண்டாவது காலகட்டத்தை சொல்லிட்டு மூணாவது காலகட்டத்தை சொல்றாரு. மூணாவது காலகட்டம் எப்படிப்பட்டது தெரியுமா? என்னுடைய வாழ்நாளில் என்னுடைய மூன்றாவது காலகட்டம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நிறைய பொறுப்புகளை எங்களுக்கு வழங்கினார்கள். நிறைய பொறுப்புகள், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, எல்லா பொறுப்புகளையும் நாங்கள் அனுபவித்தோம். ஆனால் நாங்கள் இப்பொழுது மரணித்தால் எங்களுடைய நிலை என்ன என்று எங்களுக்கு தெரியாது. இந்த இரண்டாவது காலகட்டத்தில் அவர் சொல்வார், இந்த இரண்டாவது காலகட்டத்தில் நான் மரணித்திருந்தால் நிச்சயம் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தந்திருப்பான். ஏன்? எங்களுடைய நேசம் உச்சபட்சமானது. எங்களுடைய நேசம் அல்லாஹ்வுடைய தூதரையும், தூதர் வாழ்ந்த பூமியையும், தூதர் கொண்டு வந்த மார்க்கத்தையும் நேசித்தது என்பது மிக மிக உச்சகட்டம். ஆனால் அந்த நிலையில் நாங்கள் மரணிக்கல. முதல் நிலையில மரணிக்கல, அல்லாஹ் பாதுகாத்தான். இரண்டாவது நிலையில மரணிச்சிருந்தா நிச்சயம் சொர்க்கம் சென்று இருப்போம்.
மூணாவது நிலை என்பது எப்படிப்பட்ட நிலை தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் விசாரித்து நமக்கு தீர்ப்பு கூற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை என்று சொல்லி அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தார் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்விலும் இது போன்ற காலகட்டங்கள் என்ன செய்யும்? நம்மளை கடந்து போகும், வரும்போது என்ன செய்யணும்? ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். பாவம் என்னைக்கு நம்மளை விட்டு விலகுதோ அன்னைக்கு நன்மை நம்ம இடத்துல வர ஆரம்பிச்சிடும். நன்மை என்ன செய்யும்? நம்ம இடத்துல வர ஆரம்பித்து விடும். வரக்கூடிய நன்மை எப்படி பிடிக்கிறது? ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். இனி நான் இந்த நன்மையை விடவே மாட்டேன், என் மரணம் வரைக்கும் விடவே மாட்டேன். என் வாழ்நாளில் நான் தேடி பிடித்து கண்டுபிடித்து கொண்டு வந்து என்னுடைய வாழ்வில் இந்த நன்மையை சேர்ப்பதற்கு அவ்வளவு காலகட்டத்தை நான் எடுத்திருக்கிறேன், அவ்வளவு சிரமங்களை எடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் பாவத்தை விடும் பொழுது எனக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டம் ஏற்படுது. நன்மையை செய்யும் பொழுது ஒரு கஷ்டம் ஏற்படுது. எங்கிருந்து ஏற்படுது? ஷைத்தான் அதை ஏற்படுத்துகின்றான். அப்போ அந்த கஷ்டத்தோடு என்ன செய்யணும்? நமக்கு நன்மை கிடைக்கும் பொழுது, தொழுகை கிடைக்கும் பொழுது, நல்ல நட்பு வட்டங்கள் கிடைக்கும் பொழுது, நல்ல குடும்பங்கள் கிடைக்கும் பொழுது அது ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். அதை லூஸில் விட்டோன்னா நம்மளுடைய கடைசி காலகட்டம் கண்ணீரோடு கடக்கக்கூடிய காலகட்டமாக மாறிவிடும். ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான் என்றால் ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கிறான். இந்த உலகத்தை அடைவது அந்த நோக்கம் அல்ல, மறுமை அடைவது தான் அந்த நோக்கம். இந்த உலகத்திலே நாம் வாழ்வது, பிள்ளைகளை பெற்றெடுப்பது, நாம் சம்பாதிப்பது, நாம் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய நல்ல அமல்கள், நல்ல காரியங்கள், நல்ல உபகாரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, மறுமை நாளிலே அது அல்லாஹ்விடத்திலே கொடுக்கப்பட்டு அதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டு ஒப்புதல் வாங்கப்பட்டு மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு கூலி தர இருக்கிறான். ஆகையால் இந்த உலகத்தில் நன்மைகளை அதிகமாக செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும். இப்படி இத்தனை காலகட்டங்களை ஒரு மனிதன் கடந்து வர இருக்கின்றான் என்கின்ற செய்தியை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்ப காலகட்டம், இறுதி காலகட்டம், இடையில் ஒரு 3 காலகட்டம். இதில் பல பேர் அகப்பட்டு கடைசி வரைக்கும் பாவத்திலேயே மூழ்கி போகக்கூடிய ஒரு சூழல். சில பேர் தப்பித்து 2வது காலகட்டத்திற்கு வந்து நன்மைகளை அதிகம் செய்து அதே நிலையில் மரணிக்கக்கூடிய சூழல். இந்த சூழலில் தான் நாம் வாழ வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழும் பொழுதும் மரணிக்கும் பொழுதும் முஸ்லிம்களாக மூமின்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். நஹ்மதுஹு ஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் வாழும் பொழுதும் நம்முடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நமக்கு பல்வேறு சோதனைகளை கொடுக்கின்றார். இந்த சோதனைகள் ஒவ்வொரு மனிதருக்கு ஏற்றாற்போல் அது மாறுபடுகிறது. சிலர் நன்மைகளிலே மூழ்கி கிடக்க வேண்டும் என்பதற்காக சோதனை கொடுக்கப்படுகிறது. சிலருக்கு அல்லாஹ் சோதனை கொடுக்கின்றான் பாவத்திலிருந்து அவர் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக. சிலர் பாவத்திலேயே விட்டொழிந்து போய் விடட்டும் என்பதற்காக சோதனைகளை கொடுக்கின்றான். மனிதர்களுக்கு மனிதர் அது வேறுபடுகிறது. ஒரு மூமினுக்கு சோதனை வரும் பொழுது அவர் என்ன செய்வார் என்று சொல்லும் பொழுது அல் குர்ஆன் சொல்லுது, அவர் அல்லாஹுவை நோக்கி திரும்புவார். கஷ்டம் வரும் பொழுது, சோதனை வரும் பொழுது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தாங்கிக் கொள்ள முடியாத நோய் ஏற்பட்டுச்சு. அவங்க என்ன செஞ்சாங்க? அல்லாஹுவை நோக்கி திரும்பினார்கள். அதே மாதிரி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வின் மீது கோபம் கொண்ட நேரத்தில் அல்லாஹ் சோதித்தான். எப்படி சோதித்தான்? மீனுடைய வயிற்றில் தூக்கி போட்டு அவர் சில நாட்கள் மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியே தள்ளப்பட்டு வெளியே வந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நான் இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அநியாயக்காரர்கள் ஒருவன். அவர் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறாரு? பேசுகிறாரு. தன்னுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படவில்லை என்கின்ற அந்த சூழலில் அல்லாஹ்விடத்தில் அப்படி நடந்து கொள்கிறார். அல்லாஹ் அவரை சோதிக்கிறான். அல்லாஹுவை நோக்கி திரும்புகின்றார். இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களுக்கு சோதனை வரக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹுவை நோக்கி திரும்பினார்கள். அப்போ நாம் ஒரு முஃமினாக இருக்கும் பொழுது அல்லாஹ் நம்மை சோதிக்கும் பொழுது நோயை கொண்டு சோதிப்பான், குடும்ப இழப்புகளை கொண்டு சோதிப்பான், அல்லது பொருளாதார இழப்புகளை கொண்டு சோதிப்பான். ஒவ்வொரு சோதனையான காலகட்டத்திலையும் சோதனையிலிருந்து மீண்டு வருவதற்கு முயற்சி செய்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும்.
ஆனால் நம்ம நிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா ஈமானில் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை அந்த சோதனையான நிலை நமக்கு என்ன செய்யுது சொல்லித் தருகிறது. ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் நம்முடைய ஈமானிலே பலமான நிலையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் செய்ய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.